எடுத்துக்கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அல்லேலூயா. With man it is impossible. மனுஷனால் இது கூடாததுதான், ஆனா தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான் ஆராதனை செய்கிறேன், என் இயேசுவால் எல்லாம் செய்ய முடியும் என்று எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஆமென். He has done many things in the past. கடந்த காலங்களில் எண்ணற்ற ஆசீர்வாதங்களை, எண்ணற்ற அற்புதங்களை இந்த ஆண்டவராகிய கர்த்தர் அவர் செய்தார். இப்பயும் செய்து கொண்டு இருக்கிறார், இன்னமும் அவர் செய்து கொண்டு வருவார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க, தாவீது கையில ஒரே ஒரு உண்டிகோல் தான். அந்த ஒரே ஒரு உண்டிகோலை வைத்து ஒரு பெரிய ஒரு அரக்கனையை கீழே சாய்த்து அவன் கொண்டு வந்தான். அல்லேலூயா. God is more powerful than any other weapon. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஆண்டவராகிய கர்த்தர் அவர் ரொம்ப பெரியவர். அல்லேலூயா. தாவீது, நல்ல கவனமாக கேளுங்க, தாவீதின் தகப்பனால் தாவீதுக்குள்ளாக என்ன இருந்ததுன்னு பார்க்க முடியல. தாவீதினுடைய சகோதரனால் தாவீதுக்குள்ளாக என்ன இருந்தது என்று பார்க்க முடியல. அந்த தேசத்தின் ராஜா சவுல்னால தாவீதுக்குள்ளாக என்ன இருந்தது என்று தெரியல. இவன் எதிர்கொண்ட கோலியாத்துக்கு இந்த தாவீதுக்குள்ளாக என்ன இருந்தது என்று தெரியல. லிசன், நல்ல கவனமாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்கொள்ளுகிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் ஒன்று மறந்து விடாதீர்கள், கர்த்தர் அவருடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய கிருபை வரங்களை, அவருடைய வல்லமையை, அவருடைய அபிஷேகத்தை, அவருடைய வார்த்தையை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக எத்தனை பெரிய சேனை வந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பாக எத்தனை போராட்டங்கள் கடந்து வந்தாலும் சரி, அது மனுஷனால் கூடாதுதான், ஆனா உங்களுக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரால் எல்லாம் செய்யக்கூடும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை நான் தாண்டுவேன். என் தேவனுடைய பலத்தை கொண்டு பெரிய காரியங்களை என்னால் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் சகோதரா சகோதரி, சந்தேகங்கள் வரதான் செய்யும். அப்படி சந்தேகங்கள் வரும்போது ஒன்று சவுலை போல ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம், இல்ல தாவீதை போல துணிந்து நம்முடைய சூழலுக்குள்ளாய் நாம் கடந்து வரலாம். ஆமென். என்ன செய்ய போறோம்? வாட் ஆர் வி கோயிங் டு டூ? நம்முடைய சூழலை எதிர்கொள்வதற்கு அந்த சூழல் நம்ம பயமுறுத்தி கொண்டு இருக்கலாம். ஒன்று சவுளை போல ஓடி போய் ஒளிஞ்சுக்கலாம், இல்லை தாவீதை போல துணிந்து நாம் கடந்து வரலாம். மனுஷனால் கூடாதுதான், ஆனால் தேவனால் இது கூடாதது அல்ல, தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அநேக போராட்டங்கள் கடந்து வரதான் செய்யும், அநேக கோலியாத்துகள் போல பிரச்சனைகள் கடந்து வரதான் செய்யும். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கோலியாத்துகளை, இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எப்படி வீழ்த்த முடியும் அப்படின்னா, விசுவாசம் மாத்திரமே இப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக தைரியமாய் நாம் போகும்படியாக செய்யும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 2 சத்தத்தை அவன் கேட்பான். ஒன்று a sound of doubt, ஒன்று a sound of faith. இன்னும் சொல்ல போனால் a voice of doubt இல்லை voice of faith. 2 விதமான சத்தத்தை ஒரு மனிதன் கேட்பான். ஆனால் இது என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பவுமே அந்த சந்தேகத்தின் சத்தம் அது ரொம்ப அதிகமாக இருக்கும், எப்பவுமே அதிகமாக இருக்கும், அது மாத்திரம்தான் கேட்கும். ஆனால் நீங்கள் பொறுமையோடு அமைதியாக நீங்கள் பேசாமல் அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நாடி நீங்கள் ஆண்டவரை நோக்கி நீங்கள் அமர்ந்திருக்கும் போது ஒரு சின்ன ஒரு மெல்லிய ஒரு சத்தம், a still small voice, you can hear a still small வாய்ஸ், ஒரு மெல்லிய சத்தத்தை உங்களால் கேட்க முடியும். இதுதான் தீர்க்கதரிசி எலியானுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய சத்தமெல்லாம் கேட்டார். அந்த சத்தத்துலலாம் ஆண்டவர் இல்லை, ஆனால் ஒரு மெல்லிய ஒரு சத்தம் வந்துச்சு. அந்த சத்தத்தில் ஆண்டவர் கடந்து வந்தார். 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது அந்த விஷயத்தை பார்க்க முடியும். 19ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். நிறைய முறை நம்ம பார்த்துருக்கிறோம், இருந்தாலும் இந்த முறை நான் வாசிக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் முடிய. இங்க எலியா தீர்க்கதரிசி அவன் எசபேலுக்கு பயந்து
அவன் ஓடி போய் ஒரு கெபிக்குள்ளாக அவர் போய் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். வாசிப்போம் 9வது வசனத்திலிருந்து. அங்கே எலியா தீர்க்கதரிசி ஒரு கெபிக்குள் போய் அவன் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர், நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நில் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றுக்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்னி உண்டாயிற்று. அக்னியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அக்னிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை என்ன செஞ்சாரு? அவர் மூடிக்கொண்டார். அல்லேலூயா. There will be always two voices you hear. ரெண்டு சத்தத்தை நீ கேட்ப. அது அதிகமாக கேட்கிற சத்தம், ரொம்ப பயங்கர சத்தமா வரக்கூடிய ஒரு சவுண்டு சந்தேகத்தின் சத்தம் தான். அது எப்பவுமே அதிகமாக வரும். எப்பவுமே உன் காது நிறைய கேட்கும். ஐயோ கண்டிப்பா முடியாது, ஐயோ இது நடக்காது, ஐயோ இது முடியாது, நிச்சயமா இது கூடவே கூடாது. என்றைக்குமே சந்தேகத்தின் தோல்வியின் சத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தை நாடி பொறுமையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருக்கும்போது you will hear a small still voice, ஒரு மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். அந்த சத்தம் என்ன தெரியுமா சொல்லும்? என் மகனே, என் மகளே, கலங்காதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக நான் கடந்து வருவேன், நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன், என்னானாலும் சரி கடைசி மட்டும் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே உன்னை ஆசிர்வதித்து உன்னை பெருகவே உன்னை நான் பெருக செய்வேன், நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு, நான் உனக்கு பெரிய பலமாய் நான் உன்னோடு நான் இருந்து உன்னை தாங்கி உன்னை பலப்படுத்துவேன் என்று அந்த சத்தம் சொல்லும். அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, யூ ஆர் நாட் அலோன். நீ தனியா இல்லை. சூழல் எல்லாம் காண்பிக்கும் நீ தனியா இருப்பதே போல, சூழல் எல்லாம் காண்பிக்கும் நீ எல்லாம் இழந்ததே போல, சூழல் எல்லாம் காண்பிக்கும் நீ தோல்வி அடைந்ததே போல. என் சகோதரா சகோதரி, வழியே இல்லை அப்படின்னா கூட ஆண்டவராகிய இயேசுவால் ஒரு வழியை ஆயத்தப்படுத்த முடியும். அல்லேலூயா. அந்த இடத்துல வாசலே இல்லை, ஆனா இயேசுவால வாசலை உண்டு பண்ண முடியும். நீங்க யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்துல பார்க்கும்போது சீஷர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்து அவர்கள் தன்னுடைய கதவுகளை பூட்டி அவர்கள் உள்ளே உட்கார்ந்து கொண்டு இருந்தார்களாம். ஆண்டவராகிய கர்த்தர் அந்த கதவுக்குள்ளாக அவர் ஊடுருவி கடந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். Nothing can ever stop this God. இந்த ஆண்டவரை எதுவும் தடுக்க முடியாது. எந்த இடத்துல வேணாலும் கடந்து வர முடியும், எப்படி வேணாலும் கடந்து வர முடியும். அல்லேலூயா. டோன்ட் ஃபர்கெட், ஒரு விஷயத்தை மறந்து விடாதீங்க, இந்த இயேசு உங்களோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த இயேசு உங்களுக்காக தன்னுடைய சொந்த ஜீவனை உங்களுக்காக அவர் கொடுத்தார். இந்த பிரச்சனை வந்துருச்சு, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத. இந்த பிரச்சனை வந்தது அவருக்கு தெரியும். அவருடைய அனுமதி இல்லாமல் இந்த பிரச்சனைகள் கடந்து வராது. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுதலை பெற முடியாதுன்னா இந்த பிரச்சனையே உங்களுக்கு ஆண்டவர் அனுமதிச்சிருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆடுகளுக்கு பின்பாக இருந்தவன ராஜாவாக ஆண்டவராகிய கர்த்தர் அவர் மாற்றினார். கற்பாறையிலிருந்து தண்ணீரை வரும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். வயது சென்ற சாரால் பிள்ளை பெறும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். குழியில இருந்த யோசேப்பை அரண்மனையில ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உயர்த்தினார். He can do anything. எது வேணாலும் செய்ய முடியும், எப்படி வேணாலும் செய்ய முடியும்.
இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். அவர் தான் நம் ஆண்டவர், அவர் தான் நம் தேவன், அவர் தான் நம் இயேசு, அவர் தான் நம் இரட்சகர், அவர் தான் நமக்கு எல்லாமா இருக்கிறவர். ஹல்லேலூயா. He can do anything. அவர் எது வேணாலும் செய்ய முடியும். நம்மால செய்ய முடியாது, நம்மால ஒன்றும் பண்ண முடியாது, மனுஷனால் எதுவுமே செய்ய முடியாது. ஆனா நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற நம்ம ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். பணம் செய்ய முடியாதது இந்த இயேசுவால் செய்ய முடியும். மனிதர்கள் செய்ய முடியாதது இந்த ஆண்டவரால் செய்ய முடியும். இயற்கை செய்ய முடியாதது இந்த தெய்வத்தால் செய்ய முடியும். யாரும் எவரும் எதுவுமே செய்ய முடியாதது அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் ஆகும், அவரால் எல்லாம் ஆகும். Nothing is too hard for him. அவரால் செய்ய முடியாத ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. மோசேயை பார்த்து ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்லுவாரு. நிறைய காரியங்கள் சொல்லுவாரு. அதுல ஒரு விஷயம் ரொம்ப அழகாக இருக்கும். 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் என்னாகமத்தின் புஸ்தகத்துல அழகான ஒரு விஷயத்தை என்ன சொல்லுவாருன்னா, என் கை குறி இருக்கிறதா. அல்லேலூயா. அவர் கேட்கிறாரு. அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகியிருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று இப்பொழுது காண்பாய். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உனக்கு உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி இருக்கா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார். அல்லேலூயா. உனக்கு உதவி செய்ய முடியாத அளவிற்கு என் கை எனது குறுகி இருக்கா? எந்த காரியமும் முடியாது என்று இல்லை ஆண்டவருக்கு. There is never a giant which cannot bring him down. ஆண்டவரால் இந்த விஷயத்தை கீழே கொண்டு வர முடியாது என்று ஒரு விஷயமும் இல்லை. இந்த தடைகளை உடைக்க முடியாது என்று ஒரு தடைகளும் இல்லை. தாவீதை போல சொல்லுங்க, நான் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் கடந்து வருகிறேன். அல்லேலூயா. உங்களுடைய சூழல் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு முன்பாக எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் சரி, தாவீதை போல சொல்லுங்க, ஐ கம் இன் த நேம் ஆஃப் மை லார்ட். என் தேவனுடைய நாமத்தை கொண்டு நான் உன்னிடத்திலே நான் கடந்து வருகிறேன். சூழ்நிலைகள், பிசாசு, மனிதர்கள், அவர்கள் எல்லாம் ஓவர் டைம் பண்ணி உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆமென். அநேக சந்தேகங்களை கொண்டு வரலாம். ஐயோ இது எப்படி நடக்கும், ஐயோ இது எப்படி முடியும், never will it ever happen, இது நடக்கவே நடக்காதே. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, இப்படிப்பட்ட நிலை வரும்போது ஒரே ஒரு விஷயத்தை தான் நீங்க யோசிக்கணும். எடுத்து நம்ம யோசிக்கணும், முன்பு எப்படி ஆண்டவர் செய்தார், முன்னாடி எப்படி அற்புதங்களை என் வாழ்க்கையில கொண்டு வந்தார், என் நிலை எவ்வளவு மோசமாக இருந்தது, என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய பாடுகள், என்னுடைய வியாதிகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய போராட்டங்களுடைய வாழ்க்கையே ஒரு கேள்வியாக இருந்தது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து, அப்படிப்பட்ட நிலையிலிருந்து, அப்படிப்பட்ட சூழலிருந்து என் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்தவர். இந்த இடத்துல என்னை விட்டுட்டு போக மாட்டாரு. இதை தாண்டி என் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கு நேராக அவர் அழைத்து செல்வார். மனுஷனால் இது கூடாதுதான், என் தேவனால் இது கூடாததல்ல. என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. நாம் சில காரியங்களை சந்திக்கும் போது, சில காரியங்களை பார்க்கும்போது அது வியப்பாக இருக்கு, மலைப்பாக இருக்கிறது. ஐயோ எப்படி, ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது எப்படி என்னால் செய்ய முடியும், இது ரொம்ப கஷ்டமாச்சே, கடினமாச்சே, இது ரொம்ப பெரிதாக இருக்கிறதே, இது எப்படி நான் சமாளிக்க போறேன். அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கு. காலங்காத்தால எந்திரிச்ச நேரத்துல இருந்து ஐயோ இன்னைக்கு நான் சமைக்கணும், இன்னைக்கு நான் பாத்திரம் கழுவணும், இன்னைக்கு நான் துணி துவைக்கணும், இன்னைக்கு வீடு பெருக்கணும், எப்படி இதெல்லாம் செய்ய போறேன். எல்லாமே கஷ்டம்தான், எல்லாமே கஷ்டம்தான். எது பார்த்தாலுமே கஷ்டமாக தான் இருக்கு, எது பார்த்தாலுமே ரொம்ப பெரிதாக தான் இருக்குது, எது பார்த்தாலுமே மலைப்பாக தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும். அல்லேலூயா. அநேகருக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியல. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணும்னு தெரியல. வாட் டு யூ டூ when you ask to do the impossible? மறுபடியும் சொல்றேன், what do you do when you ask to do the impossible? செய்ய முடியாத காரியங்கள் வரும்போது எப்படி அதை செய்யணும், எப்படி அதை கையாளணும். அல்லேலூயா. நம்பர் 1 என்ன செய்யணும். செய்ய முடியாத ஒரு காரியத்தை வரும்போது, நமக்கு முன்பாக கடந்து வரும்போது என்ன செய்யணும், எப்படி செய்யணும். நாம் எடுத்துக்கொள்வோம். தானியேலின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனமுடைய
வேகமாக நாம் பார்க்கலாம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை களைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோஷியரையும் சூனியக்காரரையும் கல்தையரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தையர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். ராஜா கல்தையருக்கு பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆனால் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். இது கரெக்டான ஒரு விஷயம்தான். இந்த ராஜாவுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனம் வந்த மாத்திரத்தில் அந்த சொப்பனம் அவனுக்கு ரொம்ப பயத்தை ஏற்படுத்திச்சு. யோசித்து பாருங்க, ராஜாவுக்கு பொதுவாக நம்ம ராஜாவை விட்டுருங்க, நம்ம எல்லாத்துக்கும் நிறைய சொப்பனங்கள் வரும். ஆமாவா இல்லையா? எனக்கு என் வாழ்க்கையில் சொப்பனமே வந்தது இல்லைங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சொப்பனமே வந்ததில்லை, எனக்கு கனவே வந்ததில்லை. யாராவது இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அநேக சொப்பனங்கள் நமக்கு வருது. அதில் அது உங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? எனக்கு வர்றது எல்லாமே பயங்கரமான சொப்பனமாக தாங்க இருக்கு. நன்மையான சொப்பனங்களை விட தீமையான சொப்பனங்கள் தான் அதிகமாக இருக்குது. யோசித்து பாருங்க, ஒரு ராஜா, அதுவும் இந்த நேபுகாத்நேச்சார் ராஜா, he was the mightiest king. அவன் வாழ்ந்த நாட்களில் எப்படி தாவீது வாழ்ந்த காலங்களில் பெரிய ராஜாவாய் அவனுடைய தேசத்தில், இஸ்ரவேல் தேசத்தில், he was considered as the mightiest of the mightiest kings. ராஜாதி ராஜாவாக இருந்தார் யாரு? தாவீது. அதே போல இந்த நேபுகாத்நேச்சார் அவன் வாழ்ந்த காலங்களிலே அவன் ராஜாதி ராஜாவாக இருந்தான். எத்தனை விஷயங்களை அவன் சந்திச்சிருப்பான், எத்தனை மனிதர்களை பார்த்திருப்பான், எத்தனை போர், எத்தனை சண்டைகள், எத்தனை விஷயங்கள், எத்தனை கனவுகள் வந்திருக்கும். அல்லேலூயா. அவன் வாழ்நாளில் பலவிதமான சொப்பனங்கள் வந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா அவனுங்கெல்லாம் விக்கிரகத்தை அவர்கள் வணங்கி கொண்டு இருந்தவர்கள். அநேக பொல்லாத சொப்பனங்கள் எல்லாம் வந்திருக்கும். ஆனால் அப்பெல்லாம் அவனுக்கு கலக்கம் வரல. அப்பெல்லாம் என்ன செய்யல? கலக்கம் வரல. அப்பெல்லாம் அவனுக்கு பயம் வரல. ஆனால் இப்போ அவனுக்கு பயம் வந்துருச்சு. உடனே என்ன ஆச்சு? அந்த சொப்பனம் பார்த்த மாத்திரத்தில் அவனுக்கு பயம் எப்படி வந்துச்சுன்னா, அந்த பயம் அவன் எழுந்த மாத்திரத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டான். யாரை கூப்பிட்டுட்டான்? யாரெல்லாம் சொப்பனங்களை சொல்லுவார்களோ, விவரித்து சொல்லுவார்களோ, ஜோசியக்காரன், சூனியக்காரன், சாஸ்திரிகள், கல்தையர்கள். கல்தையர் யாருன்னா சாட்லியன்ஸ், அதாவது காலங்களையும் நேரங்களையும் குறித்து கொடுக்கக்கூடியவர்கள். அநேக மதத்தில் அவர்கள் வைத்திருப்பார்கள்ல, இந்த குழந்தை பிறந்த மாத்திரத்தில் போய் ஒரு இடத்துல போய் சொன்னால் அவங்க அந்த நேரத்தையும் காலங்களையும் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா? இதை விட பயங்கரமாக பண்ணக்கூடியவர்கள் தான் கல்தேயர்கள். அவர்கள் அந்த இப்போ மழை வரும்னு சொல்லி அவங்க கணிச்சு கொடுத்தா அந்த நேரத்தில் மழை வரும். அவ்வளவு அந்த இயற்கை காரியங்கள் எல்லாம், நட்சத்திரங்களை எல்லாம் அவர்கள் நன்கு படித்து கணித்து வைத்தவர்கள். இப்போ இவர்களெல்லாம் அந்த ராஜா கூப்பிட்டுட்டு அவன் சொல்றான், எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு, அந்த சொப்பனம் என்ன சொப்பனம்ன்றது நீ சொல்லணும், அதனுடைய அர்த்தத்தையும் நீ சொல்லணும். அதற்கு அந்த அழைக்கப்பட்ட எல்லாரும் யாரெல்லாம் அழைக்கப்பட்டவங்க? சாஸ்திரிகள், ஜோஷியர்கள், துணியக்காரங்க, கல்தேயரு, இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. இவங்க எல்லா இடத்துலையும் கேட்குறா. இவங்க எல்லாம் என்ன நம்ம கேட்குறாங்க? ராஜாவே, நாங்கள் சொல்கிறோம், ஆனால் முதல்ல நீங்கள் என்ன செய்யுங்க? சொப்பனத்தை சொல்லுங்க. அந்த ராஜா அவன் கேட்குறான், நீ சொப்பனத்தை சொல்லுப்பான்றான். அவன் கரெக்டாக தான் கேட்டான். யாருப்பா? ராஜா. நீ தான் ஜோசியக்காரன் தானே சொல்ற, நீ சூனியக்காரன் சொல்றியே, நீ மந்திரவாதின்னு சொல்றியே, அப்போ நீ கரெக்டாக தானே சொல்லணும். அல்லேலூயா. கரெக்டா தப்பா?
நீ தான் வந்து பின்ன வரப்போறது முன்னமே நீ சொல்லக்கூடியவன் தான். நீ தான் சொல்ற ஜோசியக்காரன், சூனியக்காரன், மந்திரவாதின்ற. அப்படின்னா இனிமேல் நடக்க போற காரியத்தை நீ சொல்லலாம் தானே? ராஜா கேட்கிறான், நீ சொல்லுப்பான்றான். அல்லேலூயா. அப்போ இவங்கெல்லாம் சொல்றாங்க, அழைக்கப்பட்ட எல்லாம் அந்த மந்திரவாதிகள் ஜோசியக்காரங்களாம் சொல்றாங்க, ஐயோ நாங்க சொல்ல மாட்டோம், எங்களுக்கு தெரியாது, நீங்க சொல்லுங்க, அதனுடைய அர்த்தத்தை சொல்றோம். அல்லேலூயா. நல்லா கவனமா கேளு. இதுல இருந்தே என்னன்னு தெரியுது? இது எல்லாம் பொய், வேஷம், எல்லாமே ஏமாற்று காரியங்கள். உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நீ உன்னை ஜோசியக்காரன்ற, நீ உன்னை சூனியக்காரின்ற, நீ மந்திரவாதின்ற, அப்புறம் நீ தானே சொல்லணும் எனக்குள்ள என்ன இருந்தது, நான் என்ன யோசித்தேன், எனக்கு என்ன கனவு வந்தது, நீ தானே சொல்லணும். நீ எதுக்கு என்ன கேட்கிற? அல்லேலூயா. வாசிக்கலாம் அந்த பகுதியை. அதற்கு ராஜா பிரதித்திரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்க கால தாமதம் பண்ண பாக்குறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. ராஜா கண்டுபிடிச்சிட்டான். டேய், இவ்வளவு வருஷம் நீ என்ன பண்ணிருக்கிற? நீ என்ன ஏமாத்திட்டு இருந்திருக்க. இத்தனை வருஷம் நீ என்ன பண்ற? ஜோசியம் பாக்குற, குறி சொல்ற, நீ அதை பண்ற, இதை பண்ற, நீ இத்தனை வருஷம் என்ன பண்ணிட்ட? நீ என்ன ஏமாத்திட்ட, நீ ஏமாத்திட்ட. சூப்பரா ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். அவன் சொல்லிட்டான், டேய், இவ்வளோ காலம் என்ன பண்ணிட்ட, நீ என்ன ஏமாத்திட்ட. என் சகோதர சகோதரி நல்லா கேளு. அல்லேலூயா. இந்த ஜோசிய பார்க்கிறவன், நாள் நட்சத்திரம் பார்க்கிறவன், நேரம் பார்க்கிறவன், இது எல்லாமே பொய், புரட்டு. அல்லேலூயா. என் சகோதர சகோதரி, இந்த வார்த்தைக்கு முன்பாக ஒன்றும் எதுவும் செய்ய முடியாது. அல்லேலூயா. இந்த வார்த்தையினுடைய வல்லமை வேற எங்கேயுமே இல்லை. அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவன் வந்து செய்யக்கூடாத ஒன்று இந்த ஜோசியம் பார்க்கிறது. ஒரு கிறிஸ்தவன் செய்யக்கூடாத ஒன்று இந்த நாள் நட்சத்திரம் கிழமை பார்க்கிறது. ராவு காலம், யமகண்டம். நீ பார்த்தீங்கன்னா நீ எவனா மாறிடுவேன். நீ எமனா மாறி உன்னையே நீ சாவடிச்சிருவ. உன்னையே நீ இருக்கிற ஆசீர்வாதத்தெல்லாம் நீயே காலி பண்ணிடுவேன். ராவு காலம், யமகண்டம், அது இது உன்னை என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. நல்ல நேரம், கெட்ட நேரம். நீ பார்த்தீங்கன்னா நீ தான் கெட்ட நேரம், நீ தான் கெட்டவன். அல்லேலூயா. உனக்கே நீ கெட்டது செய்யற. இப்படி செய்யாத. இங்க ராஜா சூப்பரா புடிச்சிட்டான். அவன் சொல்றான், என் சொப்பனத்தை நீ சொல்லுப்பா. நீ தான் ஜோசியக்காரன், நீ சொல்றியே, நீ தான் குறி சொல்றவன் சொல்றியே, உனக்கு தான் எல்லாம் தெரியும் நீ சொல்றியே, இப்போ என்னுடைய சொப்பனத்தை சொல்லு. அவனுக்கு, ஐயோ எனக்கு தெரியல, எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க, அதுக்கு பிற்பாடு அர்த்தத்தை சொல்றேன். அப்ப ராஜா சொல்றான், ஏய், இத்தனை வருஷம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நீ பொய்யும் புரட்டுமான காரியத்தை என்ன செஞ்சிருக்க? நீ எனக்கு சொல்லி இருக்கிற. அல்லேலூயா. நீங்கள் சொப்பனத்தை எனக்கு தெரிவிக்காமற் போனால் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஒரே தீர்ப்பு பிறந்திருக்கிறது. சூப்பரா ராஜா பண்ணியிருக்கிறார். அதான் ராஜா சொல்லிட்டான், நீ எனக்கு சொல்லல, மொத்த பேத்தி என்ன பண்ணிடுவேன்? வெட்டி போட்டுருவேன். நீ எனக்கு இதை அர்த்தத்தை சொல்ல, மொத்த பேத்தியும் வெட்டி போட்டுருவேன். பயங்கரமான தீர்ப்பு, சரியான தீர்ப்பு. அல்லேலூயா. ஆகையால் சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்கள், அப்பொழுது அதன் அர்த்தத்தையும் உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன். சரியான புத்திசாலியான ராஜா தான். அது சொல்றேன், நான் உனக்கு சொப்பனத்தை சொல்லிட்டேன்னா நீ பொய்யும் புரட்டும் எல்லாம் சொல்லிடுவேன். அதனால நீ என்ன பண்ணு, முதல்ல நான் என்ன சொப்பனம் கண்டன்றது நீ சொல்லு, அதுக்கு பிற்பாடு அர்த்தத்தை சொல்லு. அல்லேலூயா. நல்ல புத்தியான ராஜா. அல்லேலூயா. புத்தியான ராஜா. ஆனா அநேக கிறிஸ்தவர்கள் புத்தி இல்லாத கிறிஸ்தவர்களா இருக்கிறான். அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி இருக்கிறான்? புத்தி இல்லாத கிறிஸ்தவனா இருக்கிறான். எத்தனைதான் சத்தியத்தை கேளு, அவன் போய் பார்ப்பான், இன்னைக்கு நேரம் என்ன நேரம் பார்ப்பான், நேரத்தை பார்ப்பான். இந்த நேரத்தில் வெளியே போகலாமா? ஐயோ வேண்டாம், ஐயோ வேண்டாம், ராவு காலம், யமகண்டம், நல்ல நேரம் இல்லை. பாவியே, மனம் திரும்பு, மனம் திரும்பு. உனக்கு எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். ஆண்டவர் உண்டு பண்ணிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டு பண்ணிட்டு என்ன தெரியுமா சொன்னாரு? சொல்லு, என்ன சொன்னாரு? எல்லாமே நல்லது என்று கண்டார். எல்லாமே நல்லது. இன்னொன்னு சொல்லட்டுமா? அவர் உண்டு பண்ணது எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட்டாரு. ஆனா மனுஷனை உண்டு பண்ணது தான் அவருக்கு கெட்டதுன்னு நினைச்சார். ஆமா,
நான் பொய் சொல்ல. 6ஆம் அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீ பார்த்தீங்கன்னா 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தம் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன செஞ்சாருங்க? மனஸ்தாபப்பட்டாருங்க. வேற எதை கொண்டு அவர் மனஸ்தாபப்படல, எதை உண்டு பண்ணியும் அவர் மனஸ்தாபப்படல. இந்த பொல்லாத மனுஷனை உண்டு பண்ணனால்தான் அவர் மனஸ்தாபப்பட்டார். ஏன்? இவன் ஆண்டவரை விட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டான். ஆண்டவரை விட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். ஆண்டவரை வேணான்னு சொல்லிட்டான். அல்லேலூயா. இந்த அநேக கிறிஸ்தவர்கள் இந்த வார்த்தையை விட்டுட்டு எல்லா நேரத்தையும் சமயங்களையும் காலங்களையும் எல்லா பிசாசின் காரியத்தையும் நீ தொட்டுட்ட. எல்லா பிசாசின் காரியத்தையும் தொட்டுட்ட. அப்ப எங்க இருந்து உனக்கு ஆசீர்வாதத்தை நீ தொட முடியும்? சகோதரா சகோதரி, யோசி. நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? யோசி. நீ கர்த்தருடைய பிள்ளை. அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட சரீரம், பரிசுத்தத்தின் தேவனுடைய ஆவி உனக்குள்ளாக வாசம் செய்கிறது. நீ என்ன செய்து கொண்டிருக்கிற? எல்லா நேரத்தையும் காலங்களையும் சமயங்களையும் பார்த்து கொண்டு நீ செயல்பட்டு கொண்டு இருக்கிறாயே, எங்கிருந்து நீ பரலோகம் போக முடியும்? நீ பைபிள் வாசிட்டு நீ ஜெபம் பண்ணிட்டா பரலோகம் போயிடலாம்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது. அல்லேலூயா. நடக்கவே நடக்காது. வாட் யூ டூ இஸ் வாட் யூ பிகம். நீ என்ன செய்கிறாயோ அதன்படியே நீ ஆவாய். அல்லேலூயா. இந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். இந்த ராஜா அவர் சொல்றாரு, நீ முதல்ல அர்த்தத்தை சொல்லு, முதல்ல சொப்பனத்தை சொல்லு, அதற்கு பிறகு நீ என்ன செய்ய? நீ அர்த்தத்தை சொல்லுவ. முதல்ல என்ன செய்ய? நீ சொப்பனத்தை சொல்லு. நீதான் பெரிய ஜோசியன்னு சொல்றிய, நீதான் பெரிய சுனியக்கார, நீ மந்திரவாதி, அப்படி இப்படின்றிய. நீ சொல்லு. அல்லேலூயா. நீ சொல்லு. நீ சொல்லல என்ன செஞ்சிருவேன்? உங்க மொத்த பேத்தையும் நான் கொன்று போட்டு விடுவேன் என்று சொல்றார் ராஜா. நல்ல ஞானம் உள்ள புத்தியுள்ள ராஜா. அல்லேலூயா. அந்த ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு எது உண்மை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அநேக கிறிஸ்தவர்களுக்கு எது உண்மைனே தெரிய மாட்டேங்குது. சத்தியத்தை கேட்டு எத்தனை சத்தியத்தை கேட்டாலும் உண்மையா விட்டுறான், பொய்யா அவன் எடுத்து வச்சுக்கிறான். அல்லேலூயா. எத்தனை முறை சத்தியத்தை கேட்டாலும் அந்த சத்தியத்தை விட்டுட்டு வேற ஒரு காரியத்தை போய் பிடிச்சு கொண்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை இல்லை சனிக்கிழமை ஏதோ ஒரு நாளில் பேப்பர்ல வரும். அந்த பேப்பர்ல உட்காந்து அது பார்க்கறது, இன்றைக்கு ராசி பலன் என்ன, ஃப்ரைடே பார்த்துட்டு என்னது, இன்றைக்கு என்ன ராசி, நமக்கு என்ன ராசி. உனக்கு ராசியே போயிடுச்சு. நீ அதை பார்த்தேன்னா உனக்கு ராசியே இருக்காது. பாவி, உனக்கு ராசி இருக்காது பாவி. அதெல்லாம் பார்க்காத. அல்லேலூயா. உனக்கு இருக்கிற ஒரே ராசி என்ன தெரியுமா? இயேசு ராஜான்ற ராசி தான் உனக்கு. வேற எந்த ராசியும் கிடையாது. நீ வேற எந்த ராசி நீ பார்த்தினாலும் உன் ராசியே போயிடும். அல்லேலூயா. இங்க இந்த ராஜா சொல்றான், நீ இத்தனை வருஷம் நீ என்ன பண்ணிருக்கிற? நீ என்ன ஏமாத்திட்ட. இத்தனை வருஷம் நீ என்ன ஏமாத்திட்ட. நீ ஒழுங்கு மரியாதை நீ சொல்லல, மொத்த பேத்தி என்ன செஞ்சிருவேன்? நான் கொன்று போட்டு விடுவேன். வாசிங்க 10வது வசனம். கல்தேயர் ராஜா சமூகத்தில் பிரதித்திரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது, ஜோஷியின் இடத்திலாவது, கல்தையின் இடத்திலாவது, பாத்தியா எப்படி அவன் தப்பிக்கிறான் பார். நீ ஜோஷியன்றிய நீ சொல்லிதானே ஆகணும், நீ கல்தையன் என்றிய நீ சொல்லிதானே ஆகணும். அதுதானே உன் தொழில். அல்லேலூயா. அதுதானே.